Good morning students, welcome to Max class. நாம இந்த வாரம் மேக்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா புது சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் தமிழில் வந்து புள்ளியியல். அதாவது நமக்கு வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனை மேத்தமெட்டிக்கலாக வந்து நம்ம எப்படி கலெக்ட் பண்ணுறது, புரியுதா? அதை எந்தெந்த மெத்தடில் நாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதிலேருந்து என்னென்ன கற்றுக்க போகிறோம்னா டு ரீகால் த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டேபிள் எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். டு கன்ஸ்ட்ரக்ட் சிம்பிள் பை சார்ட் ஃபார் கிவன் டேட்டா. ஒரு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட்டாவுக்கு பை சார்ட் எப்படி போடுறது, டேட்டானா நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் தகவல்னு அர்த்தம். டு நோ ஹவு டு ட்ரா ஹிஸ்டோகிராம் அண்டு ஃப்ரீக்வன்சி பாலிகன் ஃபார் குரூப்டு டேட்டா. இப்போ டேட்டாலே வந்து 2-3 டைப் இருக்குது. அதில் குரூப்டு டேட்டாவுக்கு எப்படி ஹிஸ்டோகிராமும் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லாமே வந்து கிராஃப் ஷீட்டில் போடுற மாதிரி இருக்கும். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஃபோர் வி லேர்ன் ஆன் பை சார்ட், ஹிஸ்டோகிராம் அண்ட் ஃப்ரீக்வன்சி பாலிகன், லெட் அஸ் ரீகால் வாட் வி ஹாவ் ஸ்டடிட் இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ் லைக் டேட்டா. இப்போ டேட்டானா ஃபஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். அது டேட்டான்னு தெரிஞ்சால் தான் நம்ம பை சார்ட்டும் ஹிஸ்டோகிராம் ஃப்ரீக்வன்சி பாலிகன் இதெல்லாம் வந்து போட முடியும். அப்புறம் ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் அன்குரூப்டு டேட்டா. ஃப்ரீக்வன்சி டேபிள் அன்குரூப்டு டேட்டாவுக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி டேபிள் போட்டிருக்கோம். அது என்னான்ட்டு ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஆக மொத்தம் ஒரு டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணுற மெத்தட், நமக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன். இப்போ ஒரு ஊரில் வந்து இத்தனை ஸ்கூல் இருக்குது, இத்தனை வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, சர்வே பண்ண சொல்லுவாங்க. சர்வே பண்ணும்போது அதில் வந்து நாம் எடுக்கக்கூடிய அந்த கவுண்டிங் வந்து எப்படி கொண்டு வருவோம்னா நம்பர்ஸாக கொண்டு வருவோம். அந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு கேதரிங் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து நாம் ஒரு ரிப்போர்ட்டாக கொடுப்போம். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். புரியுதா? சரி, டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேட்டா இஸ் த பேசிக் யூனிட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேசிக் யூனிட்டே என்னென்னா data is collection of fact such as numbers, words, measurements and observation. இது வந்து முக்கியம், மார்க் பண்ணிக்கோங்க. டேட்டானா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேட்டா இஸ் த பேசிக் யூனிட். இதிலிருந்து இது வரைக்கும் வந்து டெஃபினேஷனாக குறிச்சிக்கலாம். இட் மஸ்ட் பி ஆர்கனைஸ்டு ஃபார் இட் பி யூஸ்ஃபுல் டு கெட் இன்ஃபர்மேஷன். டேட்டா கேன் பி கலெக்டட் இன் மெனி வேஸ். டேட்டா வந்து பல விதமாக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்கிறாங்க, கலெக்ட் பண்ணலாம். நமக்கு வேண்டிய தகவலை நம்ம பல விதமாக நம்ம கலெக்ட் பண்ணலாம். அமாங் ஆல் த வேஸ் டைரக்ட் அப்சர்வேஷன் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் வே டு கலெக்ட் த டேட்டா. அதில் ஒரு சிம்பிளஸ்ட்டு மெத்தட் தான் என்னென்னா டைரக்ட் அப்சர்வேஷன். டைரெக்டாக நம்ம போய் அதுக்குண்டான தகவலை வந்து சேகரித்தல் தான் ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஹவுசஸ் இன் எ வில்லேஜ், வாட் டு யூ வாண்ட்? யூ கேன் கவுண்ட் த டைப் ஆஃப் ஹவுசஸ் இன் த வில்லேஜ் இன் பர்சன் சிமிலாரிட்டி. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஊரில் வந்து எத்தனை வீடு இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ண சொன்னாங்கன்னா நம்ம டைரெக்டாக போய் என்ன பண்ணலாம், அந்த பிளேஸுக்கு போய் கவுண்ட் பண்ணலாம். கலெக்ஷன் ஆஃப் பிராண்ட் வைஸ் மோட்டர் சைக்கிள் இன் யுவர் பிளேஸ். இப்போ வந்து பிராண்ட் வைஸ் மோட்டர் சைக்கிள் நம்மளோட பிளேஸில் வந்து எது இருக்குது, பிராண்ட் A 25, பிராண்ட் B 40, பிராண்ட் C 14, இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக போய் கவுண்ட் பண்ணி எடுக்கிறது தான் டைரக்ட் அப்சர்வேஷன் மெத்தட். அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் டேர்ம் இன் மார்க்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட். அதாவது உன்னுடைய கிளாஸ்மேட் வந்து மேத்தமெட்டிக்கில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேயிங் டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் யுவர் கிளாஸ். இப்போ ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லேயும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணலாம். வாலிபால் 12, கபடி, ஹாக்கி, கிரிக்கெட் 7, பேட்மிண்டன் 7, இந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு வேண்டிய தகவல் எல்லாமே எதில் வருது, நியூமெரிக்கலில் தான் வருது. த அபவ் ஃபேக்ட்ஸ் ஆர் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் டேட்டா. இதெல்லாம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா டேட்டா நமக்கு வேண்டிய தகவலை சேகரிக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ் let us now see the kinds of data. There are 2 kinds of data, namely primary data and secondary data. டேட்டா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது பிரைமரி டேட்டா, இன்னொன்று செகண்டரி டேட்டா. இப்போ நான் மார்க் பண்ணதெல்லாமே வந்து நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம்.
சரி, அடுத்தது primary data. These are the data that are collected in person for the first time for a specific purpose. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் கிட்ட இருந்து டைரெக்டாக நம்மளோட தேவைக்காக நாம் கலெக்ட் பண்ணுறது ப்ரைமரி டேட்டா. டைரெக்டாக இந்த பர்சன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணோம்னா அது பேர் ப்ரைமரி டேட்டா. Kamaraj has collected the data of math marks from the students in person. It is called primary data. Census in a village. Collection of colors which the students like in a class are some example for primary data. அதாவது ஒரு வில்லேஜில் வந்து சென்சஸ் எடுக்கிறோம். நம்ம டைரெக்டாக போய் அந்த மக்கள்கிட்ட கேட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார் இருக்காங்க சொல்லிட்டு கணக்கு எடுக்கிறது. அப்புறம் கலெக்ஷன் ஆஃப் கலர்ஸ் விச் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன கலர்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சென்சஸ் எடுக்கிறோம் இல்லையா, கேட்குறோம் இல்லையா, அது வந்து என்னதுன்னா ப்ரைமரி டேட்டாவுக்கு எக்ஸாம்பிள். சரி, செகண்டரி டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது தீஸ் ஆர் த டேட்டா ஆர் சோர்ஸ்டு ஃப்ரம் தம் places that are originally collected it. This kind of data has already been collected. This kind of data has already been collected by some other person. அதாவது செகண்டரி டேட்டானா ஏற்கனவே ஒரு ஆள் வந்து அந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. The statistical operation may have been performed on them already. Here Geeta also collected the data but she took from the record which had already collected them. This is called secondary data. இப்போ கீதாங்கிறவங்க டேட்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே வந்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை வந்து ஒரு ரெக்கார்டாகவும் போட்டிருக்காங்க. The details of பட்டா for a land can be had from the registration office. இப்போ வந்து ஒரு லேண்டுக்கு வந்து பட்டா வாங்கணும்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கான டீட்டெயில் வந்து ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்து வச்சுருப்பாங்க. அதோட டீட்டெயிலை வந்து ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இருக்கும். அதை நாம் கலெக்ட் பண்ணுறது செகண்டரி டேட்டா. ஏற்கனவே ஒருத்தவங்க கலெக்ட் பண்ணதை நாம் போய் தேடி எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து செகண்டரி டேட்டா. அப்புறம் பர்த் டெத் டீட்டெயில் டேட்டா கேன் பி காட் ஃப்ரம் கன்சர்ன் ஆஃபீஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் செகண்டரி டேட்டா. பர்த் டெத்து டீட்டெயிலெல்லாம் ஏற்கனவே வந்து அந்த ஆஃபீஸில் வச்சுருப்பாங்க, அதை நாம் போய் எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து செகண்டரி டேட்டா. ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவிலிருந்து இன்னொரு டேட்டா நமக்கு வேண்டிய தகவலை சேகரிக்கிறோம்னா அது செகண்டரி. அப்புறம் இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் அலைவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் அவர் ரியல் லைஃப். நம்மளுடைய ரியல் லைஃப்பில் மேத்தமெட்டிக்ஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பை சார்ட்டாகவும் இல்லை இதை வந்து ஒரு ஹிஸ்டோகிராமாகவும் இதை கொண்டு வந்திருக்காங்க. புரியுதா? இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நாம் இதை தான் பார்க்க போகிறோம். ஒரு பை சார்ட்னா எப்படி போட போகிறோம், ஒரு ஹிஸ்டோகிராம்னா எப்படி போட போகிறோம். பை சார்ட்னா இந்த சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து பிரிச்சிருப்பாங்க என்னென்ன ஒரு நாள் வந்து லீஷர் டைமில் என்னென்ன பண்ணுறோம், ஒரு ஆவரேஜ் ஒரு சராசரியாக ஒரு நாள் என்னென்ன பண்ணுறோம் லீஷர் டைமில் சொல்லிட்டு என்ன டீட்டெயிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் டிஸ்ட்ரிபியூஷன். இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு உண்டான நிலவரத்தை வந்து தேவையான தகவலை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு விதமாக நாம் ஒரு டேட்டாவை கொண்டு வரலாம், டேட்டாவை இப்படி நாம் குறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஒன்று பை சார்ட்டு, இன்னொன்று ஹிஸ்டோகிராம். அதே மாதிரி டேட்டா இன் டேபுலர் ஃபார்ம். நம்ம கிராஃபிக்கல் மெத்தடாக தான் ஒரு டேட்டாவை கொண்டு வர முடியாது, டேபுலர் ஃபார்ம்லேயும் கொண்டு வரலாம். புரியுதா? பை சார்ட் மூலியமாகவும் கொண்டு வரலாம், ஹிஸ்டோகிராம் மூலியமாகவும் கொண்டு வரலாம், டேபுலர் ஃபார்ம் மூலியமாகவும் கொண்டு வரலாம். அது என்ன டேபுலர் ஃபார்ம்? டு மேக் த கிவன் டேட்டா easily understandable. We tabulate the data in the form of tables or chart. அதாவது நமக்கு வேண்டிய டேட்டாவை டேபிள் வடிவத்திலையும் கொண்டு வரலாம், இல்லைன்னா சார்ட் மூலியமாகவும் கொண்டு வரலாம். A table has 3 columns that contains. ஒரு டேபிளை வந்து 3 காலம்ஸாக பிரிச்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் இருக்கணும், அடுத்தது டேலி மார்க்ஸ் இருக்கணும், அடுத்தது ஃப்ரீக்வன்சி இருக்கணும். இந்த மாதிரி 3 காலமாக பிரிச்சுட்டு நாம் என்ன பண்ணலாம் சொல்கிறாங்க, டேபிள் ஃபார்முக்கு அந்த டேட்டாவை கொண்டு வரலாம். அந்த டேபிளுக்கு பேர் என்னன்னு பார்க்கலாம். அந்த டேபிள் பேர் ஃப்ரீக்வன்சி டேபிள். புரியுதா? இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது கிளாஸ்னால் என்ன,
அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட வெயிட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ்னால் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் கிடையாது. இங்கே வந்து அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட வெயிட் ஒரு பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க ஒரு காலமாக. அடுத்தது வந்து டேலி மார்க்ஸு, அடுத்தது வந்து ஃப்ரீக்வன்சி. இந்த டேபிளுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி டேபிள். இதை பற்றி நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.